2026 ஸ்டேட் அசம்பிளி நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்திய குடிகளான நமக்கு எலெக்ஷனை பத்தின பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்தியா எலெக்ஷன் நடத்துறது மக்கள் ஆட்சியை பாதுகாக்கத்தான். அப்படிப்பட்ட நமக்கு அரசியலமைப்பு பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எலெக்ஷன் எப்படி நடத்துறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் எலெக்ஷனை நடத்துறாங்கன்னு பாப்போம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. இந்த நாளை தான் நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேயா செலிப்ரேட் பண்றோம். எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது எந்த அரசாங்கத்துக்கும் கீழையும் செயல்படாம சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கான பவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 324 சொல்லப்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், ராஜ்யசபா எம்பிஸ், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. இப்போ கரண்டா இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர் கணேஷ்குமார். இவருக்கு கீழே இன்னும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் பவர் 3 பேருக்குமே ஈக்குவல் தான். மெஜாரிட்டி வின்ஸ். எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷன் அப்ப என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், எலெக்ஷன் டேட் அண்ட் ரிசல்ட் டேட் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்றது, ஒரு கட்சியோட சின்னத்தை ஒதுக்குறது, ஒரு கட்சி நேஷனல் பார்ட்டியா இல்ல ஸ்டேட் பார்ட்டியான்னு சொல்றது இவங்க தான். எலெக்ஷன் டைம்ல நிறைய ஆஃபீஸஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறத நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். அதுவும் IAS, SP, DM மாதிரியான ஆஃபீஷியல்ஸ்க்கு நிறைய நடந்திருக்கும். அது ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல இருந்தாலோ அப்படி இல்லாட்டி 3 இயர்ஸ்க்கு மேல ஒரே ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா they may favor for particular பார்ட்டின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ். ஓவராலா சொல்லணும்னா மக்களாட்சியோட காவலனா இருக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். இன்னும் டீட்டெயிலா எலெக்ஷன் கமிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரியல் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் இந்தியா எப்படி சேம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Sarah.